இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்டாப் பண்ணிருந்தது 2.4 கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். எஸ், சோ டுடே 2.5ல சில ரிசல்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடுறோம். அதுக்கப்புறமா அந்த எக்ஸசைஸை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறது தான் டைம் இருக்கும். ஸோ உங்க டெக்ஸ்ட் புக் கையில எடுத்துக்கோங்க. ஹைலைட் பண்றதுக்காக நீங்க என்ன கலர் பென் கையில வச்சிருக்கீங்களோ அதையும் கையில எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 66 இந்த டாப்ல பாருங்க, மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து மாடுலஸ்ங்கிற அந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் மேக்னிடியூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த 3 வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். Modulus of a complex number, absolute value of a complex number, or magnitude of a complex number. All the 3 represent same meaning. ஓகேங்களா? இப்போ sometime define modulus of a complex number கேட்டாங்க அப்படின்னா இந்த definition. Also represent in the diagram அப்படின்னா இந்த கார்னர் டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டயக்ராம் நம்ம போட்டுட்டா கரெக்டா இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக் லேர்ன் பண்ணும் பொழுது எவ்ரி லைன், அதாவது இப்போ இது ஒரு 2 மார்க் கேட்டோம்னா நம்ம எப்படி படிக்கணும் அதையும் பார்த்துட்டு வாங்க. If z is equal to x plus iy, then the modulus of z is denoted by modulus of z and is defined by modulus of z is equal to root of x square plus y square. And diagram topல கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Definition, இது நம்ம மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லலாம். அப்சல்யூட் வேல்யூ இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் மேக்னிடியூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது எல்லாமே சேம் தான். ஸோ இது நம்ம டெஃபினிஷன்ல பார்த்தோம். 2.4 அப்படிங்கிற டெஃபினிஷன்ல டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஸோ அந்த லைன் நமக்கு எழுத தெரியும். ஸோ இசட்ங்கிறது எக்ஸ் பிளஸ் ஐஒய்யா இருந்தால் மாடுலஸ் ஆஃப் இசட்டை நம்ம இந்த சிம்பிளை டினோட் பண்ணுவோம். திஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டோடைய ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டோடைய ஸ்கொயர். சிம்பிளி நம்ம லேர்ன் பண்ணும் பொழுது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம லேர்ன் பண்ணிடுவோம். இது இப்போ ஆல்சோ ரெப்ரசன்ட் the magnitude of a complex number in diagram, in a graph or complex plane or organ plane. அப்படி உங்களுக்கு டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1 மார்க், தென் உங்களுடைய கிராஃபுக்கு அடுத்த ஒரு 1 மார்க். ஸோ ரியல் ஆக்சிஸ், நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஆல்வேஸ் ரியல் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் டேக்கன் ஆஸ் அ இமேஜினரி ஆக்சிஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ பாயிண்ட் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸ் கமா ஒய், அதாவது ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ் வரைக்கும் சம் எக்ஸ் யூனிட்ஸ், இங்க ஒய் யூனிட்ஸ். ஸோ இது நான் எக்ஸ், இது ஒய் எடுத்திருந்தால் அவர் பாயிண்ட் இஸ், த பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் இஸ் ஹியர், எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? இப்போ இதை நான் ஜாயின் பண்ணிடுறேன். இது எக்ஸ் யூனிட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இங்க ஒய்னா இதே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இங்க ஒய் வரும். ஆக்சுவலா இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ எப்படி மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிஃபைன் பண்ணாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹைபாட்னஸ் ஆயிடும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்ப இந்த கிராஃப்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் டு ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம மாடுலஸ் சொல்றோம். இந்த லைன் உங்க டெக்ஸ்ட் புக்ல டெஃபினிஷனை நீங்க பார்க்கலாம். செகண்ட் லைன் பாருங்க, just as the absolute value of a real number measures the distance of that number from the origin along the real number line. ஓகேங்களா? the modulus of a complex number measures the distance of that number from the origin in the complex plane. ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து இந்த ஆக்சுவலி ஆரிஜின் 0,0, இது x, y, இந்த ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டா நமக்கு இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைச்சிருக்கும்.
definition, define and represent the modulus in graph na இதை நீங்க போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நோட் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு. அதுல மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்டு இசட் பார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், நிறைய இடங்களை நம்ம அப்ளை பண்ணுவோம். இதையும் நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. This one, modulus of z square is equal to z bar. After that, properties of modulus of complex number. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இல்ல 8 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன், மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் சேம் தான். ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ண கூட முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே நீங்க லேர்ன் பண்ணும் பொழுது ப்ரூஃப் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பாருங்க, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார். ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். Suppose our complex number is x plus iy and z bar also எழுதிக்கோங்க. z is equal to x plus iy, z bar is equal to x minus iy. Take modulus of z, just real part square plus imaginary part square. Here also take modulus root of real part square. Here imaginary is minus y. Minus y the whole square is equal to plus y square. Both are same. Therefore, the result is true. So, இப்படி 10 properties குமே proof நம்மால கொடுக்க முடியும். The second property is one of the very important property. This property is called triangle inequality. சில நேரங்கள்ல இதை எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு 3 mark இல்ல 2 marks, mostly in 3 marks. State and prove triangle inequality in complex number. அப்படி கேட்டுட்டாங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க தான் எழுதணும், ப்ரூஃப் கொடுக்கணும். இதை நான் இப்போ உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். எதனால ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மென்ஷன் பண்றாங்கன்னா, நம்மளுடைய வால்யூம் 2 லாஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா குரூப்ஸ் மாதிரி ஒரு லெசன் வரும். அதுல கூட ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வரும். ஸோ இதுல வந்து இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதை மென்ஷன் பண்றதுக்காக ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டா நீங்க எழுத வேண்டிய ப்ரூஃப் வந்து இந்த ப்ரூஃப். மோஸ்ட்லி 3 mark செக்ஷன்ல தான் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட், பக்கத்துல இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி, மாடுலஸ் ஆஃப் z1 z2 is equal to modulus of z1 and modulus of z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ராடக்ட் அண்ட் மாடுலஸ் இருக்கும் பொழுது செப்பரேட்டா மாடுலஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோர்த் ரிசல்ட் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து அடிஷன்னா இன்இக்வல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, டிஃபரன்ஸ் இருந்தால் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அண்ட் மாடுலஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா இருக்கும், தென் சேர்த்து மொத்தமா ஒரு மாடுலஸ் சைன். இந்த ரிசல்ட் வந்து நம்ம சம் செய்யும் போது அப்ளை பண்ணுவோம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன், கோஷன்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கோஷன்ட்னா டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம டிவைட் பண்றோம், இது மொத்தமா மாடுலஸ் போட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டருக்கு மாடுலஸ், டினாமினேட்டருக்கு மாடுலஸ். எதனால ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் நான் செய்யும் பொழுது, எக்ஸசைஸ் செய்யும் பொழுது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எவ்ரி லைன்ல அப்ளை பண்ணி தான் செய்வோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் லேர்ன் பண்ணிக்கிறது நம்ம சம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 6th ப்ராப்பர்ட்டி பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z பார் n. இது எப்படி போடுறோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z to the whole power n. இது கூட எப்படி வருதுன்னு பாத்துடலாமா? சோ நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தரல, few ப்ராப்பர்ட்டிஸ் தான் ப்ரூஃப் கொடுக்குறேன். சோ மாடுலஸ் ஆஃப் z power n, இது நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? z டாட் z கோயிங் z n டைம்ஸ். அதாவது z கியூப்னா 3 டைம்ஸ் போடுவோம். இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 பாருங்க, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ராடக்ட்ல இருக்கும்போது செப்பரேட் பண்ண முடியும். So all are in product, so separate
individually modulus of z, modulus of z, modulus of z, and so on, modulus of z. So bracket la n times போட்டுக்கலாம். So எல்லாமே same number தான். Then next time the modulus z to whole power n. The modulus of z power n is equal to modulus z to whole power n. So இந்த ரிசல்ட்டும் நம்ம சம்க்குள்ள அப்ளை பண்ணுவோம். Then seventh result, eighth result is also very important. So real of z. So seventh result, real of z is less than or equal to modulus of z, and eighth one, imaginary of z is also less than or equal to modulus of z. So இது எப்படி true அப்படிங்கறத பார்த்துடலாம். So the seventh result, eighth resultum theorem proof கொடுக்கும் பொழுது அந்த இடையில in between lines நம்ம யூஸ் பண்ணுவோம். So take some complex number z is equal to x plus iy. So here real term என்ன is x. Same time modulus of z எழுதிக்கோங்க. The root of x square plus y square. So இது வந்து ஜெனரலா பார்க்கும் பொழுது நமக்கு less than greater than அப்படிங்கிறது inequality comparison கஷ்டமா இருக்கும். So we take some complex number 2 plus i3 or 3i. So இதுல real of z என்ன? It is 2. So take a modulus of z. The root of 2 square, it is 4. Root of 3 square is 9. So root 13 வரும். So approximate root 13 value சொன்னீங்கன்னா it is actually 3 3s are 9 வரும், 4 4s na 16 போயிடும். அப்ப 3 point something. So comparing these two, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா எனக்கு real of z is less than or equal to modulus z அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூவா வரும். ஏன்னா ரியல் டேர்ம் வந்து சின்னதுதான். இதே மாதிரி இப்ப இமேஜினரி டேர்ம் இங்க 3 இருக்கா, இதே இது கூட கம்பேர் பண்ணி பாருங்க. is 3, ஆனா இது 3 point something. அப்ப என்ன சொல்லலாம், 3 is less than or equal to modulus of z சொல்ல முடியும். So from this example easily we conclude that the seventh result and the eighth result is also true. 7 and 8 கூட உங்களுக்கு true தான். So the properties doubt இருக்காமா? 1 to 8 properties doubts இருக்கா? So now triangle inequality and the proof பார்த்துக்கலாம். It's a 3 mark question, mostly in 3 mark section. State and prove triangle inequality and complex numbers. So இப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க டெக்ஸ்ட் புக்ல ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 z2 z1 and z2, we have the result modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இதுதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. இதுக்கு ஒரு மார்க் இருக்கு, இதுக்குன்னு ஒரு பார்ட் ஆஃப் த மார்க், எய்தர் ஹாஃப் மார்க் அல்லது 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. இது எப்படி ப்ரூஃப் பார்த்துடலாம், இந்த ப்ரூஃப் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எந்த ரிசல்ட்டை யூஸ் பண்றேன்னா, we know one result. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பாருங்க, the ப்ராப்பர்ட்டிக்கு மேல ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு பாருங்க, modulus of z square is equal to z bar. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போறேன். லெஃப்ட் சைட்ல z1 plus z2 இருக்கு, இதோடைய ஹோல் ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ modulus of z1 plus z2 the whole square நான் ஸ்டார்ட் பண்றேன். நமக்கு ஸ்கொயர் கிடையாது, ப்ரூஃப் ஆரம்பிக்கும் பொழுது நான் ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்றோம். அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி எழுதிக்கலாம், the full term consider as a z, single term consider பண்ணுங்க. modulus of z square by z bar. zங்கிற பிளேஸ் என்ன இருக்கு, z1 plus z2. z bar z1 plus z2 the whole bar. Now
ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து சேஞ்சஸ் இல்லை. இந்த தியரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஸோ அந்த லைன்ஸ்ல நான் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்றதுதான். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z பார் அப்படிங்கறத இந்த லைன்ல அப்ளை பண்ணிருக்கேன். நவ் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணல. இந்த செகண்ட் பிராக்கெட் ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டினா, மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 ஹோல் மாடுலஸ் இல்ல பார் இருந்ததுன்னா இந்த z1 பார் பிளஸ் z2 பாரா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பிராக்கெட்ல அப்ளை பண்ணிருங்க, z1 பார் பிளஸ் z2 பார். ஸோ இதுக்கப்புறம் இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் z1 பார். ஆஃப்டர் தட் இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் z2 பார். அதுக்கு அடுத்தது செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் z1 பார் z2, then z2 பார். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம் இது. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நான் சேஞ்சஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருக்கிறேன். தென் இந்த டூ டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பைன் பண்ணும்போது இந்த செகண்ட் டேர்ம் as it is, நான் சேஞ்சஸ் பண்ணவே இல்லை. இந்த தேர்ட் டேர்மை பாருங்க, இங்க z1 இருக்கு, z1க்கு மேல இங்க பார் இருக்கு. ஹியர் z2 பார், இங்க z2க்கு பார் இல்ல. அப்ப இந்த ஆக்சுவலி இந்த தேர்ட் டேர்மை இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பார் வராம நம்ம எழுதலாம். ஸோ அப்படியே எழுதுங்க. ஒன் மோர் டைம், z2 பார் அண்ட் ரைட் தி ஹோல் பார். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் சேஞ்ச் பண்ணல. இந்த செகண்ட் டேர்ம் பிராக்கெட்ல எழுதியிருக்கிறேன். இந்த தேர்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இத இந்த செகண்ட் டேர்முக்கு மேல பார்னு போடுறேன். இப்போ இது செப்பரேட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா actually one result, z1 dot z2 bar is equal to z1 bar dot z2 bar இப்படி வரும். அப்ப இந்த டேர்ம் இந்த தேர்ட் டேர்ம் தானான்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த டேர்ம் இந்த தேர்ட் டேர்ம் தானா, z2 bar the bar. இப்போ z1 பார் z2 பார் வரும். ஸோ டபுள் பார் இருந்ததுன்னா திரும்பவும் z2 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, டபுள் பார் போட்டா z2 தான் கிடைக்கும். இப்போ z1 பார் z2. ஸோ இந்த டேர்ம் உடைய ஆன்சர் z1 பார் z2. நமக்கு தேர்ட் டேர்ம் கரெக்டா இருக்கா, z1 பார் z2. இப்போ தேர்ட் டேர்ம்ல நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, இந்த செகண்ட் டேர்முக்கு மேல பாரா நான் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ எந்த பிளேஸ்ல என்ன சேஞ்சஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வைக்கணும். The last term is as it is. நான் சேஞ்சஸ் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல நான் என்ன ரிசல்ட் யூஸ் பண்ணேன், z டபுள் பார் அப்படிங்கிறது z தான் அப்படிங்கிற ரிசல்ட் இதை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ண போறோம்னா, இது z பார், இந்த லைன் தான் z பார் is equal modulus of z ஸ்கொயர். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் போடலாம், லாஸ்ட் டேர்ம் மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் போடலாம், சேம் ரிசல்ட். ஓகேங்களா, ஆக்சுவலி இது z பார். அதாவது எது ஃபுல்லா zனா, this full is z, இது ஃபுல்லா z, இது ஃபுல்லா z தான். z2 z க்கு மேல பார் இருக்கு. z பிளஸ் z பார் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ரியல் z அப்படிங்கறத ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் நான் சேஞ்சஸ் பண்ண போறேன், இந்த பிராக்கெட்டுக்கு சேஞ்சஸ் கொடுக்க போறேன், லாஸ்ட் டேர்மும் சேஞ்ச் பண்ணி எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் z1 bar, it is modulus of z1 square. Then செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் சேர்ந்தது 2 டைம்ஸ் ரியல் z. z பிளேஸ்ல நமக்கு இருக்கிற டேர்ம் என்னன்னா z1 z2 பார் இருக்கு, இதுதான் z பிளேஸ்ல இருக்கு. அண்ட் லாஸ்ட் டேர்ம் z2 modulus of z2 the whole square. இந்த பிளேஸ்ல நான் என்ன ரிசல்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுல யூஸ் பண்ணிருக்க ரிசல்ட் 2 டைம்ஸ் ரியல் z is equal to z plus z bar அப்படிங்கிற ரிசல்ட் இந்த லைன்ல அப்ளை பண்ணிருக்கோம்.
இந்த தியரத்துல ஒவ்வொரு லைன்லயும் நம்ம என்ன சேஞ்சஸ் கொடுக்கோமோ அதுக்கு ரிலேட்டடா உள்ள ப்ராப்பர்ட்டியை பக்கத்துல மென்ஷன் பண்ணிட்டே வரணும். நெக்ஸ்ட் லைன் இந்த ஈக்குவல் டு சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாத்த போறேன். எதுக்காக மாத்துறேன்னா இந்த செகண்ட் டேர்முக்கு பதிலா இன்னொரு டேர்ம் ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் சேஞ்சஸ் கிடையாது, ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட் டேர்மும் சேஞ்சஸ் கிடையாது, z to the whole square. செகண்ட் டேர்ம்ல என்ன சேஞ்சஸ் பண்ண இந்த ரியல் ஆஃப் z1 z2 பார் இருக்குல்ல, இந்த டேர்முக்கு நான் ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போறேன். அதாவது ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியுது. since the point பேர் since real of z is less than or equal to modulus of z. இப்பதான் பார்த்தோம், ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், 7th ரிசல்ட். ப்ராப்பர்ட்டிஸ் 8 ப்ராப்பர்ட்டிஸ் 7th ப்ராப்பர்ட்டி இதுதான். இந்த பிராக்கெட் ஃபுல்லா ஒரு சிங்கிள் இசட்டா கன்சிடர் பண்ணுங்க. அப்ப ரியல் ஆஃப் இசட் நான் அங்க நான் மாடுலஸ் வேல்யூ நான் ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது இந்த ஃபுல் லைன் பாருங்க, இந்த டேர்முக்கு பதிலா நான் மாடுலஸ் ஆஃப் இசட் பிளேஸ்ல z1 z2 பாருக்கு அதை ரீப்ளேஸ் பண்றேன். ஃப்ரண்ட் ஒரு 2 இருக்கு, 2 ரியல் ஆஃப் அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த சிம்பிள் போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி இந்த ஈக்குவல் டு பதிலா இந்த லெஸ் நாட் ஈக்குவல் வந்துடும். Now இந்த டேர்ம்ஸை பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல கூட நம்ம இதை என்ன பண்ணிடுறோம், ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ப்ராடக்ட்ல மாடுலஸ் சேர்த்து இருக்கு, நம்ம செப்பரேட் பண்ணி போட்டலாம். மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 பார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z2 பார் plus modulus of z2 square and modulus of z2 பாருக்கு என்ன மாடுலஸோ அதே தான் z2க்குமே மாடுலஸ். இப்பதான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. x plus iy-க்கு என்ன மாடுலஸ் எடுக்கிறேனோ அதே தான் x minus iy-க்குமே. இப்போ என்ன மாத்திக்கலாம், modulus of z1 square plus 2 times modulus of z1 modulus of z2 plus modulus of z2 square. இந்த டைம்ஸ் பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு, a square it is a square plus 2ab plus b square and the format irka. Simply we write same less than or equal to sign bracket kulla modulus of z1 plus modulus of z2 the whole square maathalam, whole square. இது அந்த நம்ம ஐடென்டிட்டி அப்ளை பண்றோம். நான் லெஃப்ட் சைடு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், modulus of z1 plus z2 the whole square நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லைன் இந்த பிகினிங் பாருங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், modulus of z1 plus z2 the whole square ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி நம்மளுடைய தியரம் அந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் we have modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. இந்த ஸ்கொயர் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா டேக்கிங் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட். நம்ம ஸ்கொயர் ரூட் போடும்போது பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் போடுவோம். நான் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் போட்டா மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 the ரூட் ஸ்கொயர் ரிமூவ் ஆயிருக்கும், லெஸ் நாட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இப்போ நம்முடைய தியரம் ப்ரூவ் ஆயிடுச்சு. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தியரம். இதுல உங்களுக்கு எதுவும் புரியலன்னு என்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த தியரம் புரிஞ்சுதாமா மேம்? கேளுமா சுதர்சன். மேம் அந்த a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் போட்டுருக்கீங்களா மேம்? ஆமாப்பா. அங்க z2க்கு பார் ஏன் மேம் இல்ல? இந்த இடம் தானே. இதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாரு. பாருமா, நான் பிகினிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண எடுத்து காட்டுறேன். மாடுலஸ் அப்படின்னு சொன்னா மேக்னிடியூட் இல்லையா? இந்த பாருமா, மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z பார் சேம் தான். பாத்துட்டீங்கப்பா? மாடுலஸ் ஆஃப் z2 இருக்கு. மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z2 பார் நான் சேம் போட்டுட்டேன். ஓகே. z x plus iy z bar x minus iy மாடுலஸ் எடுக்கும் பொழுது இதுலயும் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தான், இங்கேயும் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தான். அப்போ they are சேம். அப்போ நான் மாடுலஸ் போடுறதுனால z பார் அப்படின்னு வர இடத்த நான் பாரை ரிமூவ் பண்ணிட்டு கூட எழுதிக்கலாம். புரிஞ்சுதாமா?
இதுல வந்து நீங்க அந்த ஸ்டெப்பை மென்ஷன் பண்ணணும். இந்த ஸ்டெப்ல இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா modulus of z is equal to modulus of z bar அதை யூஸ் பண்ணிருக்கேங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. இது இம்பார்ட்டன்ட் தியரம், புரியாதவங்க டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 67 property. The distance between 2 points z1 z2 is a complex plane is modulus of z1 minus z2. இது வந்து just distance formula மாதிரி தான். z1 x1 plus i1 z2 x2 plus i y2. இந்த டிஃபரன்ஸ் பார்க்குறோம்னா x1 minus x2 plus y1 minus y2 வெளியே ஒரு i போட்டுக்கும். இதுல மாடுலஸ் இருக்கிறதுனால ரியல் பார்ட்டுங்க இருக்கு, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டும் ஹோல் ஸ்கொயர். சம் செய்யும் போது தேவைப்படும், அதுக்காக ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமார்க். ரிமார்க்ல ஒரு லைன் சொல்றேன், அதையும் ஹைலைட் பண்ணுங்க. பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் லைன், modulus of z1 minus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. So அப்படி இந்த லாஸ்ட் லைன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் லைன். modulus of z1 minus z2 நடுவில் பிளஸ் வந்துச்சுன்னா இங்க less than or equal to, ஓகேங்களா? இந்த மைனஸ் வரும்பொழுது இந்த மாடுல, அதாவது modulus of z1 minus modulus of z2 ரெண்டுக்கும் ஹோல் மாடுலஸ் எடுத்துட்டு less than or equal to. இதை வந்து நீங்க ரெண்டு செப்பரேட் லைனா பார்க்க தெரியணும். ஸோ இது ஃபுல்லா ஒரு டேர்ம் அப்படின்னா அண்ட் இது ஃபுல்லா ஒரு டேர்ம். இது எப்படி வரும் பாருங்க, நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. உங்க டெக்ஸ்ட் புக்லயே நீங்க செப்பரேட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா சம்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துக்கிறது மாடுலஸ் z1. This is less than or equal to modulus of z1 minus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2 தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நான் கம்பேர் பண்றேன்னா இந்த டேர்மை டிபெண்ட் பண்ணி எழுதுறதா இருந்தால் modulus of z1 minus z2 is greater than or equal to this one. இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் வச்சு எழுதுறதா இருந்தா இன்இக்வாலிட்டி எப்படி எழுதுவோம்? அண்ட் இந்த ரெண்டையும் எழுதுறதா இருந்தால் modulus of z1 minus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன்றது உங்களுக்கு புரியுதா? குர்கிரன் புரிஞ்சுதா? குர்கிரன் புரிஞ்சுதாமா? Yes ma'am, yes ma'am. ஓகே. சுதர்சன் உனக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. ருபேஷ் உனக்கு புரிஞ்சுச்சா? Yes ma'am. ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் எப்படி மார்க் பண்ணி காமிச்சேன்னா அதே டெக்ஸ்ட் புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன்ல சம்ல அப்ளை பண்ணுவோம். நம்ம சம் போடும் பொழுது modulus of z1 minus z2 greater than or equal to this one, same modulus of z1 minus z2 less than or equal to எழுதுவோம். சோ இப்படி செப்பரேட் பண்ணி எழுதுறதுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி modulus of product is equal to product of its moduli. நீங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சொல்லி கொடுத்த கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸியா புரியும். பேசிக்கா modulus of z1 z2 that is equal to modulus of z1 modulus of z2. டூ டேர்ம்ஸ்க்கு ப்ரூஃப் கொடுக்குறோம். இன் ஜெனரல் n டேர்ம்ஸ் கொடுக்கறதா இருந்தால் so on zn equal to modulus of z1 modulus of z2 and going modulus of zn. ஸோ இது எல்லாமே நம்ம சம்முக்குள்ள அப்ளை பண்றதுக்காக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2.9 பார்க்கலாம்.
sum if Z1 is equal to 3 plus 4i, Z2 is equal to 5 minus 12i, Z3 is equal to 6 plus 8i, find modulus of Z1, modulus of Z2, modulus of Z3, modulus of Z1 plus Z2, modulus of Z2 minus Z3, and modulus of Z1 plus Z3. So, பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 terms நம்ம calculate பண்ணணும். So, questionல கொடுத்ததை first எழுதிடலாம். They given Z1 3 plus 4i, Z2 5 minus 12i, Z3 6 plus 8i. So first thing நம்ம calculate பண்ண வேண்டியது modulus of Z1. The first step இதான் calculate பண்றோம். It's modulus of 3 plus 4i. You know, it is equal to root of real term square plus imaginary term the whole square. This is 9 plus 16. It is root 25. This is equal to 5. But division number 1 வந்து உங்களுக்கு 5. This is equal to 5. So division number 2. Modulus of Z2. 5 modulus 5 minus 12i. This is equal to root of real term 5 square plus imaginary. Now minus 12 the whole square கூட போட்டுக்கலாம். Minus 12 the whole square. It is 25 plus 144 root of 169. It is equal to 13. So second division complete ஆகுது. இந்த type sum வந்து 2 markல தனித்தனி டிவிஷனா கேட்கலாம். இல்ல sometime ஒரு நம்பர் கொடுத்துட்டு magnitude என்ன, modulus என்ன, or absolute value என்னன்னு 1 markல கேட்கலாம். Now division number 3. Modulus of Z3, modulus of 6 plus 8i. This is equal to 6 square plus 8 square. 6 square 36, 8 square 64. Just add, it is root 100. It is equal to 10. So third division also complete. So 4, 5, 6 divisions இருக்கு. So division number 4. Modulus of Z1 plus Z2. So directly எழுதிக்கோங்க. Z1 3 plus 4i plus Z2 5 minus 12i. So addition போது real term கூட add பண்ணுங்க. 3 plus 5 8. 4i minus 12i. Simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு minus 8i கிடைச்சிருக்கும். This is equal to root of 8 square plus minus 8 square. So modulus ஓட meaning உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 64 plus 64. It is 128. So 128 factorize பண்ணி பாருங்க. 2, 6, 4. Again இது ஒரு 8 வந்திருக்கும். So அப்ப 8 root 2. உங்களுக்கு தெரியும் 8 8s are 64. So square rootங்கிறதுனால ஒரு 8 வெளியே போடுறோம், root வெளியே வந்துருச்சு. This is 8 root 2. So இதுதான் fourth divisionக்கான answer. 8 root 2. And modulus of fifth division, modulus of Z2 minus Z3. So Z2 5 minus 12i. ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அடுத்த பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. Z3 6 plus 8i modulus
ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 minus 12i minus 6 minus 8i. ஸோ ரியல் கூட சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 minus 6 minus 1. இந்த 2 term நெகட்டிவ்ல இருக்கு. minus 20i. This is equal to root of minus 1 the whole square plus minus 20 the whole square. So 1 plus 20 square is 400. It is equal to root of 401. So இதுக்கு அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். Then division number 5 on answer. Now division number 6. Modulus of Z1 plus Z3. Modulus Z1 3 plus 4i. Z3 6 plus 8i. This is equal to real part கூட add பண்றோம் 9 ஆயிடும். 8 plus 4 12i. So root 9 square 81, 12 square 144. So data போடணும் போட்டுக்கலாம். So இப்போ இதோட addition பாருங்க. நீங்க add பண்ணி பார்த்தா 144, 81, 5, 12, 225. So root of 225, you know that its value is 15. So for division number 6, the 6 would answer 15. So question number 2.9 அப்படிங்கிற சம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Example 2.10. Find the following. So total 3 divisions கொடுத்திருக்காங்க. First division, modulus of 2 plus I by minus 1 plus 2i, and second division and third division. So ஒவ்வொரு division போடலாம். Find the following. So first division, modulus 2 plus I minus 1 plus 2i. So நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்லி தரும் பொழுது இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது modulus of Z1 by Z2 is equal to modulus of Z1 modulus of Z2 modulus of Z1 by Z2. So properties லேர்ன் பண்ண சொன்னது இதுக்காக தான். நம்ம சம் செய்யும் பொழுது அதை அப்ளை பண்ணுவோம். The numerator ஃபுல்லா Z1 நீங்க எடுத்துக்கலாம், denominator ஃபுல்லா Z2. So according to this property, modulus of 2 plus I, modulus of minus 1 plus 2i. இப்போ modulus வந்து செப்பரேட்டா போடலாம். So numerator வந்து 2 square 4 and I க்கு coefficient 1, 1 square is 1 by root of minus 1 the whole square is 1, here 2 square is 4 is equal to root 5 by root 5. So they get cancelled. Therefore, so value of this is equal to 1. So the first division oda answer வந்து 1 தான். Second division, find modulus 1 plus I the whole bar, 2 plus 3i, 4i minus 3. இப்போ பாருங்க modulus குள்ள Z1, Z2, Z3. So properties நம்ம என்ன learn பண்ணிருப்போம்னா modulus of Z1, Z2, Z3 இதை எப்படி பிரிச்சுக்கிறோம்னா modulus of Z1, modulus of Z2 and modulus of Z3 substitute பண்றோம். So according to this property, it can write
Actually 1 plus I bar அப்படின்ட்டு இருக்கா. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை நான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 1 plus I இப்படியே ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இந்த Z1 அதுக்கு மாடுலஸ் 2 plus 3I மாடுலஸ் 4I minus 3. ஸோ இப்போதான் பார்த்தோம் modulus of Z bar, அதாவதுங்க modulus of Z bar is equal to modulus of Z. பாருங்க இது Z மேல பார் இருக்கு. அந்த பாரை ரிமூவ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இங்க ப்ராப்பர்ட்டிஸ் கத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு சம் சால்வ் பண்றது வெரி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல ஏன் பாரை ரிமூவ் பண்ணிருக்கேங்கிறதுக்கான ரீசன். அண்ட் 4I minus 3. இப்போ எவ்ரி டேர்முக்கு மாடுலஸ் எடுக்கிறேன். So root of 1 square is 1. Here I யோட coefficient 1, so plus 1. And அடுத்தது 2 square over 4, 3 square over 9 bracket, 4 square 16, 3 square over 9 is equal to is root 2. இது root 13. இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா root 25 வரும். சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு 5 வரும். But this is equal to இந்த டேர்ம் 5 போடலாம். ஸோ இதுவும் root 2 root 13. இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி ஒரே பிராக்கெட்ல போட முடியும். root 26. செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர், இந்த டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 5 root 26. At the third division, so third division, modulus I 2 plus I the whole cube by 1 plus I whole square. So numeratorல பாத்தீங்கன்னா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இப்போ இது ஐங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். 2 plus I the whole cube னா 3 டேர்ம்ஸ் இருக்கு. 1 plus I the whole square. இதுல கூட நீங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரிமைன் பண்ணணும்னா, so modulus of Z1 by Z2 is equal to modulus of Z1 by modulus of Z2. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரிமைன் பண்ணணும். But this equal to I modulus I 2 plus I the whole cube by modulus 1 plus I the whole square. Sorry. Modulus குள்ள 1 plus I the whole square. அடுத்த லைன்ல இந்த பவரை வந்து நம்ம மாடுலஸ் வெளியே மாற்ற முடியும். ஸோ அதுல நம்ம யூஸ் பண்றக்கூடிய ரிசல்ட் என்னன்னா, சின்ஸ் மாடுலஸ் Z power n is equal to modulus Z the whole power n அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போறோம். அகைன் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப நியூமரேட்டரை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் I, this term can write modulus 2 plus I whole cube by, இந்த denominator கூட modulus 1 plus I the whole square. So modulus I அப்படின்றப்போ இங்க ரியல் பார்ட் நமக்கு இல்ல, 0. இப்ப 0 square is 0, imaginary termனா 1 இருக்கு, இது 1 square is 1. And multiplication whole cube, cube இருக்கு. So 2 square 4 plus 1 by root of, here 1 square is 1, again 1 square is 1, but the whole square. This is equal to root 1, the root 5 the whole cube. Here root 2 the whole square. So root 5 the whole cube. Actually root 5, root 5, root 5, root 5, root 5. So the ரெண்டு root 5 சேர்ந்தா 5. 1 root 5
root to the whole square is 2. So இதுதான் உங்க third divisionக்கான ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் 2.10 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Example 2.11. Which one of the points I, minus 2 plus I and 3 are farthest from the origin? The மூணு பாயிண்ட்ல ஆரிஜின்ல இருந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாயிண்ட் என்ன பாயிண்ட்? சோ இப்படி கேக்குற क्वेश्चனையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு which one of the following is a very closer to the origin அப்படினா கூட உங்களுக்கு எழுத தெரியணும். So 3 points given. The points are, so நீங்க z எடுக்கிறதுக்கு பதிலா z1 உங்க டெக்ஸ்ட் புக்ல சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா all are noted by z. So அப்படி நோட் பண்ண வேண்டாம். Take z1, z2, z3. z1 that is I, z2 minus 2 plus I, z3 இந்த ரியல் பார்ட் இருக்கு பிளஸ் I0 ன்னு அர்த்தம். So எந்த பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா இப்ப பாருங்க உங்களுடைய கிராஃப், sorry the space is not okay. The x-axis is the y-axis. That is imaginary axis, is the real axis. Origin ங்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட வந்து நம்ம ஒரு ஆர்கன் பிளேன்ல மார்க் பண்ற மாதிரி கூட மார்க் பண்ணி காட்டலாம். பாயிண்ட் ஃபார்மட் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரியல் டேர்ம் 0, 0,1 இதுதான் பாயிண்ட் ஃபார்மட். இந்த செகண்ட் உனக்கு பாயிண்ட் ஃபார்மட் -2,1, தேர்ட் உனக்கு பாயிண்ட் ஃபார்மட் 3,0. ஏன்னா இமேஜினரி டேர்ம் இல்ல, பிளஸ் I0 அர்த்தம். இந்த 3 பாயிண்ட்ஸுமே இந்த கிராஃப்ல மார்க் பண்ணி பாருங்க. 0,1 ஹியர் 0, இதை நான் 1 எடுத்திருந்தால் சோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் z1. இதுதான் z1. இப்ப z1ங்கிறது I. சோ இது z1 this is equal to I. அப்ப ஆரிஜின்ல இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கு. செகண்ட் ஒன் z2 -2,1 இது -1 -2 -2ல 1 -2 இந்த பிளேஸ்ல வரும். இப்ப ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் this is z2 -2 plus I and z3 is 3,0. 1 2 3 point is here. In the pointer this is 3,0 or z3 z3. so நம்ம இத வச்சிட்டு which நம்ம க்ளோஷர் ஃபார்காஸ்ட்ங்கிறது இத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம மேக்னிட்யூட் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் மேக்னிட்யூட் அப்படின்னா நம்ம டெஃபினிஷன் பார்க்கும்போதே பார்த்தோம், மேக்னிட்யூட் ஆர் அப்சல்யூட் வேல்யூ அல்லது மாடுலஸ் வேல்யூங்கிறது ஆரிஜின்ல உள்ளது இல்ல டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிராஃப் ஓகே, கிராஃப்ல ஸோ கிராஃப் ஓகே தான். நான் கிராஃப்ல இருந்து கன்க்ளூஷன் கொடுக்கறத விட ரொம்ப கிளியரான கன்க்ளூஷன் வேணும்னா அந்த மாடுலஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன் நான் அப்ளை பண்ணிட்டா இந்த பாயிண்ட் தான் எனக்கு வெரி க்ளோஷர், இதுதான் வெரி ஃபேக்டஸ்ட்ங்கிற கன்க்ளூஷனை கொடுக்க முடியும். கிராஃப்ல இருந்து நமக்கு சொல்ல முடியும். டிஸ்டன்ஸை பார்த்துட்டா z3 இஸ் த வெரி லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின். ஸோ நம்ம அதை மேக்னிட்யூட் தட் இஸ் அ மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். மாடுலஸ் ஆஃப் z1 இஸ் ரூட் ஆஃப் 0 square plus 1 square, it is root 1, simply it is 1. And modulus of z2 is the root of, பாருங்க, minus to the whole square is a 4, 1 square is 1, it is root 5.
root 5 வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.236 வரும். And modulus of Z3 is 3,0. Real term மட்டும்தான் இருக்கு. 3 square is a 9. It is equal to is 3. 3 square is 9 plus 0 இருக்கும். root 9 is 3. இப்ப பாத்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது அரேஞ்ச் பண்ணி எழுதினா this 1 அப்படிங்கிற நம்பர் வந்து this 1 lesser than 2.236, that is root 5, and less than 3 தான் இதனுடைய அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா farthest point is a Z3 from the origin சொல்லலாம். From this Z3 is equal to 3 is furthest distance from the origin. So question number 2.11 example இல்ல complete ஆகுது. இது கூட one time 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. So next example 2.12. Example 2.12. If Z1, Z2 and Z3 are complex numbers such that modulus of Z1, modulus of Z2, modulus of Z3, modulus of Z1 plus Z2 plus Z3 is equal to 1. அதாவது modulus of Z1 1 தான், modulus of Z2 1 தான், modulus of Z3 is 1 and this one also equal to 1. Find the value of this one. இந்த value கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின்ல given என்ன? So given that modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 1, modulus of Z3 is equal to 1, and modulus of Z1 plus Z2 plus Z3 is equal to 1. இதெல்லாம் given. இதுதான் கம்பைன் பண்ணி ஒரே லைன்ல கொடுத்துக்கோங்க. So calculate பண்ண வேண்டியது என்ன? There is to find modulus of 1 by Z1, 1 by Z2, 1 by Z3. இதுதாங்க நம்ம calculate பண்ணணும். So first இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. So நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த givenல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். Say solution. Modulus of Z1 equal to 1. Take a square on both sides. Take a square on both sides. Modulus of Z1 the whole square is equal to 1. But we know that, so we know in result, modulus of Z square is equal to Z bar. The Z place in Z1 இருக்கு. So replace this left side by Z1 bar equal to 1. But we know that, so from this line we conclude that Z1 bar is equal to 1 by Z1. So first modulus of Z1 is equal to 1 எடுத்திருக்கோம், whole square எடுத்திருக்கோம், left side property apply பண்ணிருக்கோம். இதுல இருந்து Z1 bar மட்டும் வச்சுட்டா 1 by Z1 கிடைக்கும். இதே மாதிரி similarly we get so இதே மாதிரி the second term third term apply பண்ணிரணும்னா Z2 bar is equal to 1 by Z2 and Z3 bar is equal to 1 by Z3. இந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். So இப்போ
இப்போ நம்ம கொஸ்டின்ல கால்குலேட் பண்ற டேர்ம்குள்ள போலாம். மாடுலஸ் ஆஃப் 1 by z1, 1 by z2, 1 by z3. This equal to, இப்ப பாருங்க 1 by z1, we can replace this term by z1 bar and replace this term by z2 bar, replace this term by z3 bar. So நம்ம previous calculate பண்ணது வேணா, number 1 and this is number 2 and this one's taken as number 3. So replace this term by z1 bar plus z2 bar plus z3 bar. அதாவது 1 2 3 இருந்து இந்த லைன் வந்திருக்கு. From 1 2 3. But நம்ம given உள்ள ப்ராப்பர்ட்டி பாருங்க, modulus of z1 plus z2 plus z3 is equal to 1. இப்போ இந்த லைனை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இந்த தனித்தனியா உள்ள பாரை நம்ம மொத்தமா எழுத முடியும். z1 plus z2 plus z3 the whole bar நம்ம எழுத முடியும். So this is also coming from the property. This whole bar z1 bar plus z2 bar plus z3 bar நம்ம எழுதுவோம். Again இந்த அடிஷன் இருக்கு பாருங்க, அந்த மூணு டேர்மோட அடிஷன் taken as a single complex number. நம்ம மூணுல ரியல் பார்ட் ஆட் பண்ணிருப்போம், இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணா again the term is a single complex number. Real part plus I imaginary part வந்திருக்கும். அப்ப full bar இருக்கா, magnitude கேட்றாங்க. So magnitude is nothing, it is modulus of z1 z2 plus z3. So இது வந்து இதுல யூஸ் பண்ணிக்க கூடிய ரிசல்ட் என்னன்னா, modulus of z பாரும் modulus of z பாரும் modulus of z உம் சேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கோம். இப்ப இந்த லைனை நம்மளுடைய given லைனோட பார்த்தோம்னா it is equal to 1. So this is equal to 1. இப்ப நம்ம கொஸ்டின்ல கால்குலேட் பண்ண வேண்டிய இந்த டேர்ம் உடைய ஆன்சர் 1. இந்த கொஸ்டின் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. எக்ஸாம்பிள் 2.12 டவுட் இருந்தா கேளுங்க.